வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நடத்துகிற எம்போக் பாடத்திற்கான விளக்கங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே முதலாவது வீடியோவில் தற்கால யோகா வாழ்க்கை நெறி என்பதை பற்றி நாம் முதல் அலகினை பார்த்தோம். இப்போது இரண்டாவது அலகாக இடம்பெறக்கூடிய உயிர்வளம் என்ற பாடத்தை பற்றியும் அதன் விளக்கங்களை பற்றியும் நாம் பார்க்கலாம். இவற்றில் நீங்கள் கூர்ந்து கவனிப்பதன் மூலம் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு வாருங்கள் நம்ம பாடத்திற்கு செல்வோம். நாம் முதல்லையே பார்த்தோம், மனித வாழ்க்கை தான், சமுதாயம், இயற்கை என்ற 3 நினைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தான் என்ற வகையிலே தன்னுடைய உடல் நலத்தையும் உயிர் வளத்தையும் பாதுகாக்க வேண்டும். சமுதாயம் என்ற வகையிலே குடும்பம், குடும்ப உறுப்பினர்கள் இவற்றையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். இயற்கை என்ற வகையிலே இயற்கையினுடைய ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை உற்பத்தி ரகசியங்களை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப தான் என்கிற போது தான் என்பதிலே உடலும் உயிரும் அடங்கி இருக்கிறது. அந்த உடலை பற்றி நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். உயிரை பற்றி இந்த பாடத்தில் உயிர்வளம் என்ற பாடத்திலே விளக்கப்படுகிறது. இந்த உயிரினங்கள்ல நம்ம ஓரறிவு முதல் 6 அறிவு வரை சொல்றோம். இந்த 1 முதல் 5 அறிவுடைய உயிரினங்கள் தங்கள் வாழ்க்கை தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்கின்றது. உடல் சார்ந்த தேவைகளை தவிர அந்த உயிரினங்களுக்கு வேற எதுவும் முக்கியமாக இல்லை. ஆனால் மனிதனை பொறுத்தவரையிலே 6வது அறிவு பெற்றிருப்பதனாலே தன்னுடைய உற்பத்தி ரகசியங்களை, நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கே செல்ல இருக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் அவன் தெரிந்து கொள்கிறான். இதுல ஓரறிவு முதல் 6 அறிவு வரை அனைத்து உயிரினங்களுக்குமே உயிர் உண்டு. அதாவது உயிரற்ற பொருட்களை நாம் சடப்பொருள் என்கிறோம். எந்த பொருளையும் நாம் பகுத்து கொண்டே வந்தால் ஒரு சிறிய துகளாக அவற்றை காண்கிறோம். அந்த துகளுக்கு விண் என்று பெயர். இந்த விண் எப்படி வந்தது? இறைநிலையாகிய சுத்த வெளியே தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலாலும் நுண் அதிர்வினாலும் அந்த இறைநிலையில் ஏற்படக்கூடிய சிறிய அதிர்வு பரமாணுவை உருவாக்குகிறது. அவற்றுக்கு இறைத்துகள் என்று பெயர். இறைநிலையில ஏற்படக்கூடிய தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், நுண்ணதிர்வு, இவற்றால் பரமாணு உருவாகிறது. பரமாணுக்கு இன்னொரு பெயரு ஈதர், தூசு. எப்படி சொல்வதெல்லாம் பரமாணுடைய வேறு பெயர்கள். விண் என்ற துகள், அந்த விண்ணுக்குள்ளே பரமாணுக்கள் இருக்கிறது. பரமாணுக்கள் சுழன்று கொண்டிருக்கிறது. எண்ணற்ற பரமாணுக்களுடைய தொகுப்பு ஒரு விண். அந்த விண் சுழல்கிற போது பரமாணுக்கள் வெளியேறுவது காந்தம் என்று அழைக்கிறோம். இந்த விண்ணில் உள்ள பரமாணுக்கள் சுழல்கிறது, லட்சக்கணக்கான வேகத்தில் சுழல்கிறது. சுழலுகிற பரமாணுக்களுடைய வேகம் குறைகிற போது விண்துகளில் அடங்கியுள்ள இறைத்துகளின் சுழற்சி வேகம் குறைகிற போது அவற்றை நாம் எலக்ட்ரான் என்கிறோம். அது மேலும் குறைகிற போது புரோட்டான் ஆகிறது. சுழற்சி வேகம் இன்னும் குறைகிற போது அது நியூட்ரான் என்கிறோம். இறுதியில் முழுமையாக வேகம் குறைந்து அந்த இறைத்துகள் சுத்தவெளியோடு மீண்டும் கலந்து விடுகிறது. இவற்றை நாம் கருந்துளை என்கிறோம். எப்படி இந்த இறைநிலையுடைய தன்மாற்ற சரித்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சுத்தவெளியினுடைய தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், நுண் அதிர்வு, இவற்றால் பரமாணுக்கள் உருவாகிறது. பரமாணுக்கள் பல சேர்ந்ததே ஒரு விண் சுழல்கிற போது அவற்றுக்குள்ளே பரமாணுக்கள் சுழல்கிறது. பரமாணுக்களுடைய சுழற்சி வேகம் குறையும். கால ஓட்டத்தில் குறைகிற போது அது எலக்ட்ரானாக, புரோட்டானாக, நியூட்ரானாக குறைந்து முற்றிலும் சுழற்சி வேகம் இல்லாத போது அது சுத்த வெளியோடு கலந்து விடுகிறது என்பதை நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ளலாம். இறைத்துகள், அதனால் வரக்கூடிய காந்தம் எங்கும் பரவி இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் எங்கும் பரவி இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்திற்கு, இறைத்துகளுக்கு இன்னொரு பெயர் ஆகாசம். பிரபஞ்சம் என்றும் பரவி இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்திற்கு மகா ஆகாசம் என்று சொல்லுவோம். நிலம், நீர், நெருப்பு போன்றவற்றில் அந்த காந்த ஆற்றலை பூதாகாசம் என்று சொல்லுவோம். அதே காந்தம் உயிரினங்களில் வருகிற போது அதை சித்தாகாசம் என்று சொல்லுகிறோம். இப்போ உயிர் ஆற்றல் என்றாலும் உயிர் துகள் என்றாலும்
உயிர் சக்தி என்றாலும் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உயிரினங்களிலே விண் சிதாகாசமாக இருக்கிறது. இந்த விண் ஒரு சுற்றோட்டத்தை அமைத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. விண் சுழலக்கூடிய ஓட்டத்துக்கு தான் நாம என்ன சொல்றோம்? உயிரோட்டம் என்று சொல்லுகிறோம். கருமையத்தை மையமாக கொண்டு ஒரு உயிரோட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் ஓட்டம் இருக்கிறது. உயிர் ஓட்டம் நின்று விட்டால் அதை மரணம் என்கிறோம். சரி, மகரிஷி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், ஒரு உயிரினுடைய அளவு எவ்வளவு? ஒரு பசுவினுடைய ரோமத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய அகலம் அளவிற்கு ஒரு துண்டு இட்டு அந்த சிறிய துண்டை 1,00,000 துண்டுகளாக மாற்றினால் ஒரு துண்டு எவ்வளவு இருக்குமோ அதுதான் உயிரினுடைய அளவு என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதை ஒரு பாட்டில் சொல்ற போது, மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிர் ஒன்றை 100உடன் கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆனால் ஆவின் கூறு 100,001 என்கிறது திருமந்திரம். அப்போ உயிர் என்பது மிக மிக சிறியது. இப்போ நம்ம எலக்ட்ரானுடைய எடைகளோட கண்டுபிடிச்சிட்டோம். அதை விட சிறியதாக உயிர் துகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இரத்தத்தினுடைய இயக்க மையமாக இதயம் இருக்குது. இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தம் அசுத்த ரத்தம். நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று, நுரையீரல் வந்தக்கூடிய காற்றானது அந்த இரத்தத்தில் கலந்து வாயு பரிமாற்றத்தின் மூலம் இரத்தத்திற்கு ஆக்சிஜனை கொடுத்து விட்டு கரிமல வாயுவை வெளிச்சுவாசத்தின் மூலம் நாம் வெளியேற்றுகிறோம். இதயம் என்பது இரத்தத்தினுடைய இயக்க மையமாக இருக்கிறது. நுரையீரல் என்பது சுவாசத்தினுடைய இயக்க மையமாக இருக்கிறது. அதை போல உயிரின் இயக்க மையம் எது என்றால் அது மூலாதாரம், கருமையம். சுழன்று ஓடக்கூடிய உயிரோட்டம் கருமையத்தை மையமாக வைத்து சுழல்கிறது என்பதை பார்த்தோம். கருமையத்தில் இருக்கக்கூடிய விந்துநாத திரவத்தில் உயிர்த்துகள் உற்பத்தியாகி உடல் முழுவதும் பரவி ஓடிக்கொண்டிருக்கிறது. உயிரின் இயக்க மையமாகிய மூலாதாரத்தில் விந்துநாத திரவத்திலிருந்து உயிர்த்துகள் உற்பத்தியாகி உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இப்போது நாம் ஜீவகாந்தம் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஜீவகாந்தம் என்றால் என்ன? உயிர் என்பது உயிர்த்துகளின் ஓட்டம் என்று பார்த்தோம். அந்த உயிர்த்துகள் ஓடுகிற போது உயிர்த்துகள் சுழன்று கொண்டே சுற்றி வருகிறது. கருமையத்தை மையமாக வைத்து உயிர்த்துகளானது சுழன்று வருகிறது. உயிர்த்துகளுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணற்ற இறைத்துகள்கள் தன்னைத்தானே சுற்றி வருகிறது. அப்படி தன்னைத்தானே சுற்றுவதால் உயிர்த்துகளில் அடங்கி இருக்கக்கூடிய இறைத்துகள்கள் மிக வேகமாக சுழன்று வெளியேறுகிறது. அப்படி வெளியேறக்கூடிய இறைத்துகளுக்கு நாம் காந்தம் என்று சொல்லுகிறோம். அப்படி வெளிவரக்கூடிய காந்தங்களின் தொகுப்பு தான் நாம் சொல்லக்கூடிய ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. ஜீவகாந்தம் உடல் இயக்கங்களுக்கும் மன இயக்கங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. இப்போ நாம தூக்கம் என்று சொல்றோம், விழிப்புன்னு சொல்றோம். அது என்ன? நம்முடைய ஜீவகாந்தத்தை உடல் இயக்கத்தினாலும் மன இயக்கத்தினாலும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப ஜீவகாந்தத்தினுடைய குறைவு ஏற்படுகிறது. அந்த குறைவு ஏற்படுகிற போது சோர்வாக உணர்கிறோம். இரவில் உறக்கம் வருகிறது. உறக்கத்திலே நம்முடைய புலன் உறுப்புகள் எல்லாம் ஓய்வெடுக்கின்றன. அடிப்படையான செயல்கள் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஜீவகாந்த திணிவு, வான்காந்தத்திலிருந்து நமக்கு உறக்கத்தின் மூலம் நமக்கு திணிவு ஏற்படுகிறது. காலையிலே விழிப்பு வருகிறது. இப்போ ஜீவகாந்தம் இருக்குதுங்கிறத ஒரு பயிற்சி மூலமே தெரிந்து கொள்ள முடியும். நம்ம கைகளை இரண்டையுமே சரியாக இப்படி இணைக்கிற போது அந்த ஜீவகாந்த திணிவை கையில் நாம உணர முடியும். அப்போ மனிதனுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளுக்கு ஜீவகாந்தம் மிக மிக அவசியம். அப்போ உயிர்த்துகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தால் அந்த மனிதனுக்கு ஜீவகாந்தம் நன்றாக இருக்கிறது என்று அர்த்தம். உயிர்த்துகள் குறைவாக இருந்தால் அவர்கள் ஜீவகாந்தம் குறைவாக இருக்கும். நீங்களே பார்த்திருக்கலாம், சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப துரு துரு என்று இருக்கும். ஏனென்றால் அந்த சின்ன குழந்தைக்கு உயிர்த்தாற்றல் அதிகமாக இருக்கிறது, உயிர்த்துகள் அதிகமாக இருக்குது, திணிவு பெற்றிருக்கிறது. ஆகவே ஜீவகாந்தம் அதிகமாக இருக்கு. அந்த ஜீவகாந்தத்தை செலவு செய்வதற்கு அது ஓடி ஆடி விளையாடுகிறது. அதே சமயத்தில் ஒரு 85-90 வயதான மனிதர், சாதாரண மனிதரை பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்த அளவுக்கு சுறுசுறுப்பு இருக்காது. என்ன காரணம்? உயிராற்றலுடைய குறைவு அவருக்கு இருக்கிறது. அவருக்கு செயல்படுவதற்கு போதுமான ஜீவகாந்தம் இல்லை.
அப்போ ஒரு மனித இயக்கத்திற்கு ஜீவகாந்தம் என்பது அவசியம், உயிராற்றல் அவசியம். இந்த உயிராற்றலை, ஜீவகாந்தத்தை மேம்படுத்துவதற்கு என்ன பயிற்சி முறை இருக்கிறது என்று சொன்னால், அதைத்தான் நம்முடைய மகரிஷி அவர்கள் கண்டுபிடித்தத காயகல்பம். இந்த காயகல்பத்தை நாம் செய்கிற போது நம் உடலுக்கு உயிராற்றல் திணிவு ஏற்படுகிறது, நல்ல ஜீவகாந்த ஆற்றல் திணிவு நமக்கு ஏற்படுகிறது, வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கிறது. காயகல்பம் என்றால் என்ன? உடல், உயிர், மனம் இம்மூன்றும் ஒத்திசைவாக இருப்பதற்கு கண்டறிந்த பயிற்சி தான் காயகல்பம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உடல், உயிர், மனம் இவை மூன்றும் ஒத்திசைவாக இயங்குவதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட பயிற்சி தான் காயகல்பம். காயகல்ப பயிற்சி செய்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மிக முக்கியமா 3 நோக்கங்கள் இருக்கிறது. ஒன்று, நீண்ட ஆயுளை பெறுதல், முதுமையை தவிர்த்து இளமையாக வாழ்தல். 3வது நோக்கம், நோயின்றி நலமாக இருத்தல். இந்த 3 நோக்கங்களுக்காகத்தான் நாம் காயகல்ப பயிற்சியினை செய்கின்றோம். இந்த காயகல்ப பயிற்சியை பற்றி சித்தர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். சிவவாக்கியார் என்ற சித்தர் காயகல்ப பயிற்சியுடைய அருமையை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வள்ளிரேல் விருத்தரும் பாலராவிர் மேனியும் சிவந்திடும் அருத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளிரேல் விருத்தரும் பாலராவிர் மேனையும் சிவந்திடும் அருத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே என்ற இந்த பாடல் காயகல்பத்தினுடைய சிறப்பை பற்றி விளக்குகிறது. இப்ப காயகல்ப பயிற்சி அப்படின்னா என்ன? காயகல்ப பயிற்சியை முறையாக நீங்கள் எடுத்திருப்பீர்கள். காயகல்பத்தை பற்றி நீங்கள் தெரிந்த கருத்துக்களை ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறோம். இதிலே காயகல்ப தத்துவம் என்பது இந்த 5இல் அடங்கி விடுகிறது. பருவுடல், ஜீவவித்து குழம்பு, உயிர் சக்தி, ஜீவகாந்தம், மனம். பருவுடலிலே கருமையத்தை மையமாக வைத்து மூலாதாரத்திலே ஜீவவித்து குழம்பு இருக்கிறது. ஜீவவித்து குழம்பிலே உயிராற்றல் தோய்ந்து உயிராற்றல் உற்பத்தி ஆகிறது. அந்த உயிர் சக்தி உருவாகிறது. அந்த உயிர் சக்தியினுடைய உயிர் துகளுடைய சுழற்சியின் காரணமாக நமக்கு ஜீவகாந்தம் உருவாகின்றது. அந்த ஜீவகாந்தம் புலன்கள் வழியாகவும் செயல்படுகிற போது ஒளி, ஒளி, சுவை, மனமாக நாம் உணர்கிறோம். அதை மனத்தில் எண்ணமாக, மனமாக ஜீவகாந்தம் தான் வெளிப்படுகிறது என்பதையும் நாம் உணர்ந்திருக்கிறோம். பருவுடல், விந்துநாதம், உயிர்த்துகள், உயிர் காந்தம், ஜீவகாந்தம், மனம் 5ம் ஒன்றாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மனிதன். பருவுடல் உயிர்த்துகளால் கட்டப்பட்டுள்ளது. இது முதலாவது பாயிண்ட். 2வதாக, உண்ணும் உணவு தாதுக்களாக மாறி 7வது தாதாக ஜீவவித்து குழம்பாக இருக்கிறது. உடலிலே ஓடி வருகின்ற உயிர்த்துகளை ஜீவவித்து குழம்பு பிடித்து வைத்திருக்கிறது. ஒவ்வொரு உயிர்த்துகளிலிருந்தும் இறைத்துகள் காந்தமாக வெளியேறி கொண்டிருக்கிறது. ஜீவகாந்தம் உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் செலவாகிறது. இந்த ஜீவகாந்தம் தான் நமக்கு மனமாக இருக்கிறது. பருவுடல் என்பது கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. செல்கள் ஒன்றை ஒன்று பிணைத்திருக்க வேண்டும். போலாரிட்டியோடு இருந்தாதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். அந்த உடலுடைய செல்களை ஒன்றோடு ஒன்று பிணைத்து இருப்பது எப்படின்னா ஜீவகாந்தத்தால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி செங்கற்கள் சிமெண்டால் கட்டப்பட்டிருக்கிறதோ அதை போல மனித உடல் ஜீவகாந்தத்தால் செல்கள் உருவாகிறது. இவற்றை நாம பருவுடல் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு செல் சிற்றறையும் பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவற்றில் ஜீவகாந்த ஓட்டம் இருந்தால்தான் மனிதன் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நம்முடைய உயிர்த்துகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப ஜீவகாந்தம் அமையும். நிறைய உயிர்த்துகள் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஜீவகாந்தம் திணிவு பெற்றவனாக இருப்பான். அப்படி ஜீவகாந்தம் திணிவாக இருக்கிற போது உடற்செயல்கள்ல, மனச்செயல்கள்ல, பல்வேறுபட்ட செயல்கள்ல ஜீவகாந்தத்தை என்ன செய்யறோம்? செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நாம சுவைக்கிறோம் என்று சொன்னால், சுவை என்றால் நம்ம ஜீவகாந்தத்தை சுவையாக உணர்கிறோம். மகரிஷியுடைய கருத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உதாரணம் சொல்லணும்னா, ஒரு இனிப்பு சாப்பிட்றோம், அல்வா சாப்பிட்றோம்னு வச்சுங்களேன். நமக்கு ரொம்ப இனிப்பா இருக்கு. என்ன காரணம்? அந்த இனிப்பு என்பது அல்வாவில் இல்லை, நம்முடைய ஜீவகாந்தத்தை இனிப்பா உணர்றோம், அவ்வளவுதான். 2வது முறை சாப்பிடுகிற போது கொஞ்சம் திகட்டுவதை போல இருக்கும்.
நீங்க 3வது முறை 4வது முறை சாப்பிட்டு கொண்டே இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மீது அல்வா சாப்பிடுவதிலே உங்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் நீங்கள் ஜீவகாந்தம் அதிகமாக விரயமாகிவிட்டது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இன்பம் தெரியும், பிறகு அது துன்பமா இருக்கும். உண்மையிலேயே இனிப்பு என்பது அல்வாவில் இருந்தால் அது எப்போதும் இனிப்பாக தான் இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை தூண்டிவிட்டு இனிப்பாக உணரச் செய்கிறது. அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புலன்களின் வழியாக நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள்ல ஒரு அளவு முறை வரும். இத ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகா சொல்லுவார். ஒரு கதையில ஒரு நாய் ஒன்று எலும்பை தின்றதாம். வெறும் வறண்டு போன எலும்பை அது கடிக்கிறது. அந்த எலும்பு அதனுடைய வாயினுடைய கடவாயிலே குத்தி அந்த நாய்க்கு வாயில் ரத்தம் வருகிறது. அந்த ரத்தம் எலும்பிலே படுகிற போது அந்த நாய் நினைத்துக் கொள்கிறது எலும்பிலிருந்து தான் ரத்தம் வருகிறது என்று. அதை சுவைத்து சுவைத்து சாப்பிடுகிறது என்று சொல்லுவார். அதே மாதிரி தான் நாம் நம்முடைய ஜீவகாந்தத்தை தான் அனுபவிக்கிறோம். ஆனால் மற்ற புறப்பொருள்களிலே அவை இருப்பதாக நினைக்கிறோம். இந்த ஜீவகாந்தம் அதிகமாக வீணாகாத அளவிற்கு வரவு அதிகமாகவும் செலவு குறைவானதாகவும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஜீவகாந்தத்தின் ஒரு பகுதி உடல் செயலுக்கும் இன்னொரு பகுதி மன செயல்பாடுகளுக்கும் செல்வதை நாம் பார்த்தோம். இந்த ஜீவகாந்தத்தில் நம்முடைய செயல்களினாலோ கோள்களுடைய மாறுபாட்டின் காரணமாகவோ அல்லது அறியாமையின் காரணமாக அலட்சியத்தின் காரணமாக நம் ஜீவகாந்தத்தை வீணாக்கி விடுகிறோம். அப்படி ஜீவகாந்தத்தை நாம் வீணாக்காத வகையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். உடல்ல எந்த அளவுல ஜீவகாந்தம் மாறுபாடு ஏற்பட்டாலும் கூட தானாகவே அது குணமடையக்கூடிய அளவிலே உடலின் அமைப்பு இருக்கிறது. விந்துநாத திரவம் என்பது செக்சுவல் வெட்டல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். நாம் உண்ணக்கூடிய உணவு சிறுகுடலே ரசமாக உறிஞ்சப்படுகிறது. உணவு ரசமாக மாறுகிறது. அந்த ரசத்தோடு சில வேதிப்பொருள்கள் கலந்து இரத்தமாக மாறுகிறது. இரத்தத்தினுடைய ஒரு பகுதி கெட்டிப்பட்டு அது தசையாக மாறுகிறது. தசையிலிருந்து எண்ணெய் பகுதிகள் கட்டிப்பட்டு கொழுப்பாக மாறுகிறது. கொழுப்பிலிருந்து சுண்ணாம்பு சத்து பிரிக்கப்பட்டு அது எலும்பாக மாறுகிறது. எலும்பாக கெட்டிப்பட்ட பகுதி போக மீதமுள்ள பகுதி எலும்பிலே மையத்திலே தங்கிவிடுகிறது. அதை மஜ்ஜை என்று சொல்லுகிறோம். எலும்புக்குள்ளே மஜ்ஜையாக இருக்கிறது, தலையில் மூளையாக இருக்கிறது. மஜ்ஜை எனும் அந்த ஆற்றலிலிருந்து அணுக்கள் பிரிக்கப்பட்டு விந்து நாத திரவம் செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட் உருவாகிறது. அப்படி உருவாகக்கூடிய அந்த செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட்டுக்கு ஆண்களுக்கு விந்து என்றும் பெண்களுக்கு நாதம் என்று சொல்லுவோம். மொத்தமாக அதற்கு பேரு விந்து நாத திரவம் என்று செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்று குறிப்பிடுகின்றோம். இந்த விந்து நாதத்தில் இருந்துதான் உயிர்த்துகள் உருவாகிறது என்று பார்த்தோம். அதைத்தான் விண் என்று சொல்றோம். அந்த உயிர்த்துகள் இருந்துதான் காந்தம் உருவாகிறது என்றதை பார்த்தோம். இறைத்துகள் என்று சொல்லுகிறோம். பசிக்கான காரணம், பசி ஏன் ஏற்படுகிறது? நம்ம பூமி சுழல்வதனால உயிர்த்துகள் வெளியேறிக்கொண்டே இருக்கு. அதே போல உடல் இயக்கத்தினாலும் மன இயக்கத்தினாலும் உயிர்த்துகள் தொடர்ந்து வெளியேறிக்கொண்டே இருக்கும். குறைந்து கொண்டே இருக்கக்கூடிய உயிர்த்துகள் தேவையை சரி செய்ய உதவுவதற்கு உடம்பிற்கு உயிர்த்துகள் தேவை. அந்த தேவையை தான் நாம் பசியாக உணர்கிறோம். கருமையத்திலிருந்து உயிரோட்டமாக உயிர்த்துகள் புறப்பட்டு அனைத்து சிற்றறைகளுக்கும் சென்று உயிர்த்துகளில் ஜீவகாந்த ஆற்றலை சிற்றறைகளுக்கு வழங்கி அவற்றுக்கு கொடுத்துவிட்டு ஆற்றல் குறைந்த உயிர்த்துகள் மீண்டும் ஜீவகாந்தத்திற்கு வந்து தன்னுடைய ஆற்றலை பெறுகிறது. உயிரோட்டமாக திரும்பி வந்த உயிர்த்துகள் ஜீவகாந்தத்தில் தோய்ந்து மீண்டும் ஜீவகாந்த ஆற்றலை பெற்று மற்ற சிற்றறைகளுக்கு செல்கிறது. இந்த சுழல் ஓட்டமானது மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் நடைபெறுகிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவற்றை பற்றி மகரிஷி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு கவிதை கொடுத்திருக்கின்றார்கள். வித்தளவு அழுத்தமடு தூய்மை கொப்ப விளைவாகும் உடல் கட்டு மனத்தின் தன்மை வித்தினது பெருமையினை உணரா முன்னும் வீணாக அளவு முறை மீறி மாற வித்ததனை செலவழிப்பார் உயிர் நட்டமாகும் வினை விளைவாய் நோய்கள் பல உருவெடுக்கும் வித்து உயிர் காந்தம் மனம் உடல் இவ்வைந்தும் விளைவறிந்து விழிப்போடு காத்தல் வேண்டும். மனிதனுடைய பிறப்பு இறப்பு இரண்டும்
விந்துநாதத்தை தான் சார்ந்திருக்கின்றது. விந்துநாதம் கழித்த இடத்திலே தான் பிறப்பு உண்டாகிறது. அவ்வாறே விந்து நாதம் கழியும் இடத்தில் மனிதன் இறக்கிறான். உயிர் உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் வரையிலும் விந்துநாதம் தான் அந்த உயிரை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விந்துநாதத்தினுடைய பெருமையை உணர வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாகும். ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக 120 ஆண்டுகள் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை பெற்றிருப்பதாக சொல்லுகிறார்கள். மனிதன் செய்யக்கூடிய தவறுகளாலும் விந்துநாதத்தின் பெருமையை உணராதாலும் அதை மதிப்பை உணராத வாழ்க்கை முறைகளினாலும் நாம் தவறுகள் செய்து நோய்களை பெறுகிறோம். பொதுவாக சம்பாதிக்கிற போது நாம் சேமித்து வைக்க வேண்டும், அப்போதுதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் ஜீவகாந்தம் விந்துநாதம் அதிகமாக இருக்கிற போது நாம் அதிகமாக செலவழித்து அது குறைவான முதுமை சமயத்தில் நாம் துன்பப்படுகிறோம். அவற்றை விளைவு அறிந்து நாம் செயல்பாடுகளை தீர்த்திக் கொள்ள வேண்டும். நாம் இதுவரையிலே உயிர் பொருள் என்றால் என்ன, சடப்பொருள் என்றால் என்ன, இறைநிலை, சுத்தவெளி, பரமாணு, சுத்தவெளியிலிருந்து எப்படி பரமாணு உருவாகிறது, பரமாணுக்கள் கூடி எப்படி உயிராற்றல் உருவாகிறது, அணுக்கள் எப்படி உருவாகிறது என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். விண்ணின் தோற்றம் என்ன, உயிரினங்களை பற்றியும் உயிரினங்கள் மனித உடலில் உயிரின் தோற்றம் பற்றியும் உயிரின் அமைப்பு பற்றியும் பார்த்தோம். உயிரின் இயக்க மையத்தை பற்றியும் ஜீவகாந்தத்தை பற்றியும் காயகல்ப பயிற்சியுடைய நன்மைகளையும் பார்த்தோம். மேலும் விந்துநாத திரவத்தினுடைய முக்கியத்துவம் பற்றியும் 7 தாதுக்களாக நம்முடைய உணவு ரசம் மாறுவதை பற்றியும் பார்த்தோம். பசிக்கான காரணம் பற்றியும் பார்த்தோம். இந்த உயிர்த்துகளை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் பற்றி பார்த்தோம். விந்து சக்தியினுடைய பெருமையை பற்றி பார்த்தோம். மீண்டும் இதன் தொடர்ச்சியினை மற்றொரு பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.